ஹாய் லவ்லீஸ், வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஓன் வாய்ஸ் போட்டு அண்ட் ஆல்சோ ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப மாத கணக்கில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ பார்ப்போமா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். ஸோ அப்படி முடிவு பண்ண உடனே தான் மீன் வண்டி அங்கம்மா வாங்க, மீன் வருது உங்க காய்கறி வண்டி இதெல்லாம் கிராஸ் ஆகும். ஸோ நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். நான் மைக் கூட போடல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன். இங்கேருந்து பெருங்குடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யார் இருக்கா அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி தனியாக போக போகிறோம். கைஸ், நான் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டேன். தலையில் மட்டும் ஏதாவது ஒரு கிளிப்பு பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். சரி, ஓகே கைஸ், மீன் வண்டி இந்த தெருவிலே வந்து போயிட்டுருக்கு போல இருக்குது. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பார்ப்போம். பாய். என்னடா இவ பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்திரத்தை போட்டிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டை விட்டு கிளம்பும் போது சிங்க்கு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும், சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தான் போகிறேன், நீ வீட்டை பெருக்கிட்டு தொடச்சிட்டு தான் நீ போகணும், எல்லா வீடும் நீட்டாக இருக்கணும், எல்லா வேலையும் நீட்டாக செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அறக்க பறக்க கிளம்பி தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரத்தில் நானும் வெயிட் பண்ணுறேன். பஸ்ஸே வரல. ரொம்ப நேரம் ஆகி அதுக்கப்புறமா ஒரு பஸ் ஒன்று வந்தது. அதில் ஏறி உட்காரலான்னு பார்த்தா நிற்க கூட இடம் இல்லை. அப்புறம் எங்கே சீட்டுக்கு போக? இங்கே தான் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா, அக்கா கையில் காசு இல்லை. காசு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ இதில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. அதை நான் போகிற போக்கில் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி அப்படியே வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நம்மளுக்கு பிரியாணி, அதுக்கப்புறம் 65 பிரியாணி இதெல்லாம் நம்மளுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒரு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட்டோங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஒன்றுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோன்னா, இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் பக்கோடா ஒரு சைட் டிஷ்க்காக இது 2 தான் செஞ்சுட்ருக்கோம். இது போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வாங்கினது எங்கே? வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன் காய்ஸ். இது பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு. நாங்கள் வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக இதான் கிடச்சிது. போட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க மேடம். உங்களுக்கு கலரி காட்டுறேன். இது தக்காளி தொக்காடி, தக்காளி சாதம், தக்காளி சாதம் எப்படி வேணால் பேர் நம்ம வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, வேறு எதுவுமே இல்லை. ஒன் பாட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீ ஒன்றும் பண்ணல, இவ கேட்டாங்களா? ஃபஸ்ட்டு எடுத்து போட்டாங்க போல் வீடியோக்காக. திருப்பி எடுத்து சரி போடுங்க. பத்தோட்டி எடுத்து போட்டோடனே ரொம்ப வெந்துருச்சு போல, தூளாக போயிட்டுருக்கு. இது என்னது? புட்டு நடக்குது பாருங்க. கட்டிங் போயுமா? இந்தாங்க பேலன்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. தலைமை கட்டின்னு வர அரிசி போட்டு போயிடுவாரு. ஃபஸ்ட்டு நான் போட்டேன். மசாலாலாம் எடுக்கக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு போட்டேன். இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. எனக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன். உப்பு போட்டிங்களா? என்ன பொங்கல் மாதிரியான மாதிரி இருக்கு? பொங்கலா? கையை வச்சுன்னா கையை வெட்டிடுவேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேன். நாங்கள் எத்தனை இடத்துல சிரிச்சு செஞ்சுட்ருக்கோன்னு. இந்த காமெடி ஒரு ஐயோ சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு மைண்டுக்குள்ளே தோணுது. நாங்கள் சிரிக்கிறத பார்த்து எனக்கே சிரிப்பு வருது. ஏன்னா அந்த டே ரொம்ப ஜாலியாக போச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருந்தது. ரொம்ப நேரம்லாம் நான் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன். ஒன் டே முழுசாக கூட நான் இல்லைங்க. ஆனால் அதுவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அவள் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. இத்தனை இயர் ஆயிடுச்சு. இத்தனை இயர் ஆனாலும் நாங்கள் இன்னமும் டச்சில் தான் இருக்கோம். டெய்லி பார்த்துக்க முடியலனாலும் பேசிக்க முடியலனாலும் என்னைக்கு பார்க்குறோமோ என்னைக்கு பேசுகிறோமோ அன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு சம்பவம் பண்ணேன்னு சொன்னல, அந்த சம்பவத்தை சொல்கிறேன். தாம்பரம் வந்துட்டேன். நான் பஸ் ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறமா நம்ம கையில் காசு இல்லை. சரி, அக்கௌண்ட்டில் இருக்கே, அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் நான் அவர்கிட்ட ஸ்கேனர் கேட்குறேன். கண்டக்டர்கிட்ட ஸ்கேனர் இல்லை அப்படின்ட்டாரு. இங்கே ஒட்டி இருக்கு பாருமா அப்படின்னாரு. சரி, பஸ்ஸை சுற்றி பார்த்தா ஒரே ஸ்கேனராக இருந்துச்சு. சரி, ஓகே, நானும் ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணால் ஸ்கேனே ஆகலை. அப்புறமா தான் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் கேட்டால் அது பாஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஸ்கேன் ஆகும், அது ஒரு ஆப்பு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு ஒன்றும் புரியல, நம்மளே தாத்தக்கா போத்தக்கா. சரி ஓகே, பக்கத்தில் இருக்க சிஸ்டர் கிட்ட ஜிபே பண்ணிட்டு கையில் கேஷ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அவங்க இல்லைன்ட்டாங்க. ஒரே மானக்கேடா போச்சுச்சே, நம்ம நிலமை என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. அதுக்கப்புறம் பேபன் முழிச்சிட்டு இருந்தேன். ஏடா பண்ணுறது, அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடலாமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்துட்டு, இந்தாங்க சிஸ்டர் நான் தரேன், நீங்கள் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கி டிக்கெட் எடுக்கலான்னு கொடுத்தா அவர் ஸ்கேனர் இருந்தாமான்னு எத்தனை வந்து நீட்டுறாரு. செம்ம கோடு போய் போச்சுச்சா. இவ்வளோ நேரம் அப்போ நான் கேட்கும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இவ்வளோ ஒரு போர்க்கிழமை இங்கே நடந்துட்டு இருக்கு, நீங்கள் கண்டுக்காம இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ வந்து இந்தாமா ஸ்கேனர்ன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. கைஸ், இதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ கேஷ் இருந்தாலும் நம்ம கையில நம்ம ஒரு 150 வச்சுக்கிட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஏதாவது சம்பவத்தில் மாட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. அண்ட் இனிமே எந்த சம்பவத்திலையும் மாட்டிக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.